அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் எதில் யோகம், எதில் சோதனை, பெரும் மாற்றம், சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு தருணமாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். கூடிய விரைவில் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுக்கு எவற்றில் யோகம், எதில் சோதனை என்று பார்க்கும்போது இந்த வாரம் எல்லா கோள்களும் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் வியாபாரத்திலும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டுங்க. வெகு காலமாக எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. எவற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிர்ஷ்டங்களுக்குள்ளேயே துரதிர்ஷ்டமும் சிலருக்கு இருக்கு. அவரவர் ஜாதகம் பொறுத்து கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லை என்பது போல் கடைசி நேரத்தில் தடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் கவனமாக இருங்க. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு எதில் யோகம், எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி பாதை உண்டுங்க. அதே போல் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். சமூகத்தில் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயர இருக்கு. புதிய பதவிகள் சிலருக்கு வந்து சேர இருக்கு. எவற்றில் சோதனையான காலம் என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் தொழில் ரீதியான கோபதாபங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் மன அமைதி கேட்டு ரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. மிதுன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல எவற்றில் யோகம், எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் அணிவகுக்கக்கூடிய வாரம் என்பதால் பாக்கியஸ்தானம் பலப்பட்டதால் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் கூட சூரியனை கண்ட பனி போல் விலகி சுதந்திரமான வாழ்வு கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பினை இந்த பாக்கியஸ்தானம் பலம் உங்களுக்கு வழங்க இருக்கு. மிக முக்கியமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல யோசித்து செயல்படுவது அவசியம். ஆறுக்குரிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இடம்பெற்று இருப்பதால் சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் உத்தியோகத்தில் துறை மாற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல எவற்றில் யோகம், இதில் சோதனை என்று பார்க்கும்போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 8ஆம் இடத்தில் கிரகங்கள் அமைவது சங்கடங்களை தரும். ஆனால் எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற போது அந்த பாவத்தின் கிரக யுத்தம் நிகழ்ந்து நாம் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே 8 என்பது எதிர்பார்த்ததை கொடுக்காமல் எதிர்பாராத விஷயத்தை அல்லது அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கொடுக்கும் பாவம் என்பதால் சில நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுக்க அதிக கவனத்தோடு செயல்படுங்க. கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. பிரச்சனை வருவது உங்களால் தவிர்க்க முடியாது. நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் வந்த பிரச்சனை உங்களை வதைக்காதுங்க, தானே சென்றுவிடும். கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அதே போல சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழிலில் புதிய மாற்றங்கள் உண்டுங்க. லாபங்கள் அதிகரிக்குங்க. புதிய சிந்தனைகள் ஏற்பட இருக்கு. பங்குதாரர்களால் சில நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. தசாபுக்தி நன்றாக இருக்கின்றவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் இனிமையாக இருக்கும். இவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்பத்தில் மன அமைதி குறையலாம். ராசியில் கேது பகவான் இருப்பதால் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருங்க. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சாதகங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல பகை என்பது மனதிலே உங்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய தடைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு உங்களை வழி நடத்துங்க. 6ஆம் இடம் வலுப்பட்டு இருப்பதால் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். அதற்கு தசாபுக்தி உதவ வேண்டுங்க. உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடற்பயிற்சிகளை கவனம் செய்யுங்க. அதே போல் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அலுவலகங்கள்ல அரசியல் பேச வேண்டாம். மேலதிகாரிகளோடு இணக்கம் வேண்டுங்க. 7ஆம் இடத்தில் சில நன்மைகள் இருந்தாலும் நண்பர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்களை எவற்றில் யோகம், எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தில் சில நல்ல காரியங்கள் இருப்பதால் சில பலன்கள் உண்டு. குறிப்பா ராசிநாதன் ஆகிய
சுக்கிரன் இருப்பது பொருளாதார உயர்வையும் பண திருப்தியையும் மன திருப்தியையும் இல்லற வாழ்க்கையில் இனிமையும் தருங்க. சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு. திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்குங்க. அதே போல் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணியமாகிய 5ஆம் இடத்தில் கிரக யுத்தம் நடந்து கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணியம் சற்று பாதிப்படைகிறது. சொத்து வில்லங்கங்கள் தொடரவே செய்யுங்க. அதை சுமூகமாக முடித்து கொள்ள வேண்டும். வழக்குகள் பிரச்சனைகள் இழுத்தடிக்குங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் விருச்சிகராசினியர்களுக்கு தருணங்கள்ல எவை யோகம் எவை சோதனை என்று பார்க்கும்போது அஷ்டமத்தில் பாதி அர்த்த அஷ்டமம், அதில் அந்த இடத்தில் கிரகங்கள் இணைகின்றன. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டதால் சுகம் முற்றிலுமாக பாதிப்படையும் என்று நினைக்க வேண்டாங்க. குருவினுடைய பார்வை அந்த இடத்தில் இருப்பதால் அந்த இடத்தின் பலம் கொடுக்கிறது. நிதானம் இல்லாமல் இருந்தால் கஷ்டங்களும் நிதானத்தோடு அணுகினால் பிரச்சனைகள் மறைவதுமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் விருச்சிகராசினியர்களான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கவே செய்யுங்க. வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த பொறுமை தேவை. மேலதிகாரிகளுடன் இணக்க உறவை பின்பற்ற வேண்டுங்க. பத்திரப்பதிவுகள்ல கவனமாக இருங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல யோகமும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சோதனை ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பது, குருவினுடைய பார்வை அந்த இடத்தில் கிடைப்பதும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் வெற்றியின் அளவையும் அதிகரிக்க செய்துங்க. ஒரு புதிய பாதை தேர்ந்தெடுத்து தீர்மானமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். தடைகள் எல்லாம் பொடி ஆகுங்க. துணிச்சலான சில முடிவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் சில நேரங்களில் உங்களை சோதனை செய்வார்கள். கேந்திரத்தில் இருக்கும்போது அவரால் அதிக நன்மை தர முடியாது. அதுவும் 7ஆம் இடம் என்பதால் நீங்கள் மனைவியை பற்றி தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்களில் எவற்றில் யோகம் எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது சுகாதிபதி லாபாதிபதியுமான செவ்வாய் 2இல் சூரியனோடு இணைந்திருக்கிறார்கள். அதோடு சுக்கிரன் வலிமையாக இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு, லாபங்கள் அதிகரிக்கும். நஷ்டங்களை ஈடுகட்டுவீங்க. இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் ஆகாரத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய உணவை சாப்பிடும் அமைப்பு உண்டுங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அதே போல் கும்பராசினியர்களுக்கு எவற்றில் யோகம் எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்களில் ராசியில் பலம் பெற்ற கிரகங்கள் இருப்பது குழப்பங்களையும் தெளிமையும் ஏற்படுத்தும் அமைப்பு என்றாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இதை தவிர்த்து விடலாம். அந்த விழிப்புணர்வை தரும் கிரகம் குரு. அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எந்த பதட்டம் வந்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்க. தனிப்பட்ட முன்னேற்றம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுகாதிபதி சுக்கிரன் ராசியிலும் அடுத்து 2ஆம் இடத்திலும் இருப்பதால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்குங்க. எவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் இந்த கிரக யுத்தம் நாம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கடந்து விட வேண்டுங்க. கணவன் மனைவி உறவுகள்ல மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள் எவற்றில் கவனம் எவற்றில் சோதனை என்று பார்க்கும்போது லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள் நுழையும் நேரம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானம் மிகுந்த பாதிப்பில் இருப்பதால் செலவுகளை கவனமாக செய்ய வேண்டுங்க. அதே நேரம் 12ஆம் இடம் மறைமுகமாக சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க இருக்கு. மேலும் கவனம் தேவை என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் மிகுந்த விழிப்புணர்வு தேவைங்க. தூக்கம் கெடும், மன அழுத்தம் அதிகரிக்கும், எப்பொழுது பார்த்தாலும் சோர்வு வாட்டுங்க. நல்ல உணவுகள் தியானமும் இறை வழிபாடும் அவசியம். பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.